இங்கே நிச்சயமாக வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு பெற்றே தீருவோம் என்று உறுதியேற்று எழுச்சியோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இன்று விழுப்புரத்திலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மக்கள் திரள் போராட்டம். காரணம், தமிழ்நாட்டிலே தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர்கள். அதைவிட இந்த வன்னிய சமுதாயம் என்று மிக 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 பின்தங்கிய சமுதாயமாக இருந்தும் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற திமுக அரசு, ஸ்டாலின் அவர்களுடைய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை கண்டித்து இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம், முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது முதல் கட்டம் என்றால் இப்பொழுது. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு வன்னியருடைய வாக்கு மட்டும் வேண்டும். ஆனால் வன்னியர்கள் முன்னேறக்கூடாது, வன்னியர்கள் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, சுயமரியாதையுடன் வாழக்கூடாது. இந்த வன்னியர்கள் ஸ்டாலினை பொறுத்தவரை வாக்கு வங்கி, ஓட் பேங்க். அதனால்தான் விழுப்புரத்திலே, அதிலும் குறிப்பாக ஜூலை மாதம் 20ஆம் நாள் இன்று இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம், நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சிதறி கிடந்த வன்னியர் அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரட்டி 1980 ஜூலை 20ஆம் நாள் இன்று வன்னியர் சங்கத்தை நிறுவி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த மாநாட்டினுடைய தீர்மானம், வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதே நிலையில் இருக்கின்ற பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு, வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற சமூகங்களுக்கு அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடப்பங்கீடு என்று 45 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் மாநாட்டை நடத்தி தீர்மானத்தை போட்டார். நினைத்து பாருங்கள், 45 ஆண்டு காலமாக நம்முடைய கோரிக்கை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. 45 ஆண்டு காலம். இடையில ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தினார்கள். அதில் முதல் நாள் 21 தியாகிகள் நாம் இழந்தோம். அந்த 21 தியாகிகளில் 15 தியாகிகள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள். இந்த மண்ணை சார்ந்தவர்கள். இந்த மண்ணில் தான் அவர்கள் உயிர் நீத்தார்கள். அவர் ரத்தம் சிந்தினார்கள். அவர் உயிர் நீத்ததற்கு என்ன அர்த்தம்? எதற்காக அவர் உயிர் நீத்தார்கள்? நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். கல் உடைச்சிட்டு இருக்கிறோம், கஞ்சி கூட குடிச்சிட்டு இருக்கிறோம், ரோடு போட்டுட்டு இருக்கிறோம், கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் நாங்கெல்லாம் படிக்க கூடாதா? என் தம்பிங்க, என் தங்கைகள் படிக்க கூடாதா? என் தம்பிகள், என் தங்கைகள் வேலைக்கு போக கூடாதா? சுயமரியாதையில் வாழக்கூடாதா? இன்னும் உங்களை அடிமையா இருந்துட்டு இருக்கணுமா? இதையெல்லாம் நாம் முறியடிப்போம். அதனால்தான் இந்த மண்ணிலே நாம் தொடர்ந்து போராட்டம் செய்து வருகின்றோம்.